பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஒயிட் புல்லாவும் சிக்கன் வறுவல் செய்யலாமா? வாங்க செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, அப்புறம் பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது ஏன்னா சாப்பாட்டுக்கு இதுதான் காரமே, ஏன்னா நம்ம மசாலாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் பச்சை மிளகாய் நான் 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீட்டாக தான் நான் போட்டுருக்கேன். பொடிசாக வெங்காயம் நறுக்கக்கூடாது, நீட்டாக தான் இருக்கும். பிரியாணிக்கு மாதிரி தான் இருக்கும். இப்போது அது வெங்காயம் நல்லா வதங்கி வந்தது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இந்த டைமில் நீங்கள் பட்டாணியோ இல்லை உருளைக்கிழங்கோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் தான் நான் போட்டேன். அரை மூடி தேங்காய், ஒரு 3 கிளாஸ் தேங்காய் பாலும், ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே பாஸ்மதி அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் நம்ம இதுக்கு வந்துட்டு இந்த கரம் மசாலாஸ், தனியா இல்லை தக்காளி கூட நம்ம இதுக்கு போட போகிறதில்ல. அதனால தான் நான் பச்சை மிளகா நிறைய போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அது டேஸ்ட் வரும். இப்போது குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். நான் ஒரு 2 விசில் தான் விட்டேன். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வறுவல் செஞ்சிடலாமா? திருப்பி அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பொடிசாக நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வைக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நான் வறுத்துக்கிறேன். என்னென்ன மசாலானா, தனியா 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, பட்டை ஒரு 2 துண்டு, கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, முழுசாக இருக்கிற ஒரு ஸ்டார் பூ, இல்லை உடஞ்சி இருந்ததுன்னா ஒரு 4-5 அந்த எப்படி சொல்கிறது, அந்த பூவோட சைட்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த இது முழுசாக இருந்தால் ஒன்றா போட்டுக்கோங்க. இல்லை உடஞ்சதாக இருக்குன்னா ஒரு 4-5 துண்டாக போட்டுக்கோங்க. இப்போ அது சைடில் இது ஆகட்டும், வறுக்கலாம். அப்படியே இது கூடவே வந்துட்டு இங்கே வெங்காயம் வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இதில் வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே இதுவாகட்டும், மிக்ஸ் ஆகட்டும். நல்லா சிக்கனை எல்லா இடத்துலையும் கிளறி விடுங்க. அதே மாதிரி அந்த மசாலாவுக்கு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது சிக்கனுக்கு மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அந்த மிளகாத்தூள் சில்லி பவுடர் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னடா பச்சை மிளகா வேறு, சில்லி பவுடர் வேறு, அப்புறம் இந்த மசாலாஸ் வேறுன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு அது அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது வந்துட்டு இப்போ நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் அந்த இதில் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு 1.5 ஸ்பூன் இல்லை, ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் போட்டிருக்கேன்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த மசாலாஸ் வந்துட்டு எவ்வளோனா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 ஸ்பூன் போட்டேன், திருப்பி இன்னொரு ஸ்பூன் போட்டிருப்பேன். ஏன்னாக்கா எனக்கு 3 ஸ்பூன் தான் ஃபஸ்ட்டு நான் போட்டேன். அது 3 ஸ்பூன் வந்துட்டு எனக்கு சாப்பிட்டு பார்த்தா எனக்கு வந்துட்டு காரம் பத்தவே இல்லை. அதனால தான் நான் திருப்பி இன்னொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா நீங்கள் முன்னாடி ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ முடிஞ்சது. சூப்பரான ஒயிட் புல்லாவும் சிக்கன் பெரட்டலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. பாய்.